நான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போதே இதில் வந்து நான் வந்து மாட்டினேன். ஸ்கூல் படிக்கிற, காலேஜ் படிக்கிற பசங்களெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து வாண்டடாக போய் அவன்கிட்ட வந்து மாட்ட போகிறோம். ஸோ என்ன ஆனாலுமே வந்து பரவாயில்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ₹30 பண்ண சொன்னா, ₹30 கூகுள் பே பண்ண சொன்னா, அப்புறம் ₹50 பண்ண சொன்னா, அப்புறம் ₹1500 வந்து கூகுள் பே வந்து பண்ண சொல்கிறான். ஆன்லைன் ஸ்கேம். ஸோ இது வந்து முன்னாடியிலேருந்து வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆரம்பத்தில் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி நடந்தது. அப்புறம் இன்ஸ்டாகிராமுக்கு வந்தது. அதுக்கு இப்போ வந்து வாட்ஸ்அப்புக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து வந்திருக்கு. அதாவது ரீசெண்டாக இப்போ நம்ம சைடு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த கொரோனா டயத்தில் எல்லாம் வந்து ஆன்லைனுக்காக எல்லார்ட்டையும் மொபைல் இருக்கனால இந்த டயத்தை வந்து அழகாக வந்து டார்கெட் பண்ணி இப்போ நம்ம சைடில் உள்ள டீனேஜ் பசங்க, அதாவது ஸ்கூல் படிக்கிற, காலேஜ் படிக்கிற பசங்களெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நான் வந்து ஃபேஸ்புக்கில் எனக்கு இந்த மாதிரி வந்ததில் ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நான் வந்து தப்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாகிராமில் வாண்டடாக போய் வந்து மாட்ட போகிறோம். வாண்டடாக இந்த மாதிரி ஸ்கேமில் வந்து நம்ம போய் மாட்டி என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்ப்போம். இந்த மாதிரி யாரும் வந்து மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாண்டடாக வந்து மாட்டி என்ன ஆக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து பண்ணி காமிக்க போகிறேன். என்ன நடக்குது, என்னென்னமோ சொல்கிறேன், எதுவுமே புரியலை அப்படின்னு வந்து ஒரு சில பேருக்குலாம் வந்து டவுட் இருக்கும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், ஒரு நம்பர்லேருந்து மெசேஜ் வரும். ஸோ எந்த சோஷியல் மீடியா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா சோஷியல் மீடியாவிலையும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்து வரும். அதாவது வீடியோ கால் பண்ணுறதுக்கு இவ்வளவு, என்னோட சேட் பண்ணுறதுக்கு இவ்வளவு, ஒரு சில நியூட் பிக்ஸுக்கெலாம் வந்து இவ்வளவு அப்படின்னு வந்து நம்ம வீட்டு பொண்ணுங்க ஃபோட்டோவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ சோஷியல் மீடியாவிலேருந்து எடுத்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலைக்கு வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் வந்து அதிகமாக இப்போ தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே மாட்டினேன் அப்படின்னேன். ஓகே, அதை வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். அதுலேருந்து நான் எப்படி வெளியில் வந்தேன் அப்படிங்கிறதே சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கேமில் நம்ம வீட்டு பசங்களாம் மாட்டிக்கிட்டு ஸோ அவங்கள்ட்ட வந்து பிளாக்மெயில் பண்ணி அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா வந்து பணத்தை வந்து ஆட்டையை போடுறாங்க, அதாவது பணத்தை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து வெளியில் வந்து சொல்ல முடியாது. ஸோ இதை வந்து பேரண்ட்ஸை யார்ட்டையும் சொல்ல முடியாதுங்கிறதுனால ஸோ எப்படியோ பணத்தை வந்து தேதி வந்து அவங்கள்ட்ட வந்து கொடுத்துக்கிட்டு தான் வந்து இருக்கும். ஸோ கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து எப்படி வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து போய் மாட்டுவோம், அதாவது இன்ஸ்டாகிராம் வந்து மாட்டுவோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் இது மாதிரி ஒரு 2-3 ஐடி வந்து எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ இந்த ஐடிக்கெலாம் வந்து நான் தான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கே வந்து தானாக வரும். அதாவது இந்த மாதிரி மெசேஜ் வந்து உங்களுக்கே வரும். எனக்கு வரல, அதனால நான் பார்த்திங்க அப்படின்னா வாண்டடாக வந்து போய் அவங்களுக்கு வந்து ஹாய் வந்து மெசேஜ் பண்ணுறேன். மெசேஜ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே அவங்கள்ட்ட இந்த மாதிரி ரிப்ளை வந்து வந்தது. இந்த மாதிரி காலுக்கு வந்து இவ்வளவு, அந்த மாதிரி ஒரு மெசேஜாக வந்து வந்தது. ஸோ இந்த மெசேஜில் வந்து நான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வந்து பேசினேன். சரி, அவங்கள்ட்ட ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பேசினேன். ஓகே, ஃபைனலாக வந்து நானும் ஒத்துக்கிட்டு சரி நான் வந்து பே பண்ணுறேன், நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பரு இல்லைனா வந்து உங்களோட ஃபோன் நம்பர் வந்து அனுப்புங்க, நான் ஜிபேயில் இப்போவே வந்து மணி வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து நல்லா தெளிவாக தான் பண்ணுறாங்க. அவங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து துளி கூட வந்து வெளியில் வந்து சொல்ல மாட்டாங்க. எனக்கு எப்படி வந்தது அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி அவங்களோட ஜிபேயில் உள்ள கியூஆர் கோடை மட்டும், பார் கோடை மட்டும் எனக்கு வந்து அனுப்பிடுறான். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து கியூஆர் கோட் இருக்கும். நீங்கள் வந்து கூகுள் பே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து தெரிஞ்சிருக்கும். கூகுள் பேன்னு இல்லை, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுற எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கோடு வந்து இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதை அவன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி ஸோ இதில் நீங்கள் வந்து மணி வந்து சென்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வீடியோ கால் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியிலேருந்து வந்தது. ஸோ இன்னொரு ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து நம்பரை அனுப்பிட்டான். ஸோ நம்பரை அனுப்பி பேபி அப்படி இப்படிலாம் பேசுகிறான். ஸோ இந்த மாதிரிலாம் நம்மள்ட்ட வந்து பேசி நம்மள்ட்டேருந்து எப்படி பணத்தெல்லாம் வந்து ஆட்டையை போடலாம், பிடுங்கலாம் அப்படின்னு தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பே வந்து பண்ணுவோம். ஸோ பே பண்ணுவோம். ஸோ நான் பே பண்ணும் போதே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து அவன் வந்து நம்மளுக்கு வந்து அனுப்புங்க, இப்போ வந்து பண்ணுங்கள். அதான் இங்கிலீஷில் பேசுவான், வந்து ஹிந்திக்காரன். ஸோ இங்கிலீஷும் ஹிந்தி வந்து கலந்த மாதிரி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்மளும் வந்து பே பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி அவனோட ப்ரொஃபைலை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவன் அப்லோட் பண்ணுற இமேஜ் எல்லாமே வந்து இந்த மாதிரி டிஎம் ஃபார் வாட்ஸ்அப், ஃபார் வீடியோ கால், ஃபார் சாட்டிங் அப்படின்னு அவன் ஸ்டோரிலாம் வந்து இந்த மாதிரி ப்ரூஃப் இருக்குது. ஸோ இத்தனை பேர் வந்து எனக்கு வந்து வீடியோ கால் பண்ணாங்க, இதுக்கான ப்ரூஃபு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ப்ரூஃப் வந்து காமிச்சிடும். ஸோ இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தோணுது, ஓகே இது வந்து உண்மையாக தான் போல், ட்ரஸ்டட் தான் போல் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி பசங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து விழுந்து இன்னமும் வந்து மாட்டிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து பே பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து அவ்வளோவா வந்து மணி இல்லை. ஸோ அதனால் நான் வந்து கம்மியாக தான் வந்து பே பண்ணுறேன். ஸோ கம்மியாக பே பண்ணியே என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ₹30 கிட்ட தான் நான் பே பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த மணி வந்து என்ன ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் அதிகமாக வந்து நான் வந்து காசை வந்து இழக்க விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து அமௌண்ட் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ₹30 தான் பே பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அவன் என்ன அனுப்புனான் அப்படின்னா வந்து
ரூ. 150 எனக்கு அனுப்பு, ரூ. 1500 எனக்கு வந்து அனுப்பு. ஸோ நம்மள்ட்ட வந்து சொல்கிறான். நான் வந்து என்ன சொன்னேன், நான் அனுப்பின காசுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து டெமோ கால் வந்து நீ வந்து பண்ணு அப்படின்ட்டு நானுமே வந்து வீடியோ கால் வந்து பண்ணேன். அட்டன் பண்ணலை. ஸோ என்ன சொன்னோன்னா ரூ. 150 திருப்பி அனுப்புங்க, நான் வந்து வீடியோ கால் பண்ணுறேன். இல்லைனா ரூ. 1500 அனுப்புங்க, 3 மணி நேரத்துக்கு நான் வந்து வீடியோ கால் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து அவன் வந்து அனுப்பிட்டு இருந்தான். நானுமே கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ வீடியோ கால் பண்ணணும் அப்படி இப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அனுப்பின காசுக்கு எனக்கு டெமோ கால் வந்து வேணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஐடியை வந்து காணோம். ஸோ ஐடி வந்து போயிட்டு என்ன ஆச்சுன்னா வந்து பிளாக் பண்ணிட்டான். ஸோ எனக்கு வந்து முன்னாடியே வந்து தெரிஞ்சது தான். அவன் வந்து என்னை வந்து நினச்சிருந்தா வந்து இதை அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம். அதாவது என்னோடய ஃபாலோவர்ஸ்க்குலாம் நான் வந்து அனுப்பிடுவேன் அப்படின்னு வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணலை அப்படின்னா, இது வந்து என்னோடய ஐடியிலேருந்து நான் வந்து பண்ணலை. இதுக்காக ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி தான் பண்ணேன். ஸோ என் ஐடியிலேருந்து பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஏதாவது வந்து பண்ணியிருப்பான். ஸோ அதனால தான் அவன் வந்து அப்படியே விட்டுட்டு அவன் பார்த்திங்க அப்படின்னா வந்து பிளாக் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ எனக்கு வந்து தெரியும் இப்போ வந்து ரூ. 30 தானே போயிட்டு போகுது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா 1000, 2000 குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த 3000, 4000 ஸோ இவ்வளோ தான் வாங்குறாங்க. அதிகமாகலாம் வந்து போக மாட்றாங்க. ஸோ ரூ. 30 பார்த்தீங்க அப்படின்னா போயிடுச்சு. ஸோ அது வந்து போயிட்டு போகுது, தொலையட்டும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபேஸ்புக்கில் மாட்டினேன் அப்படின்னு சொன்னேன். இதே மாதிரி தான் காலேஜில் இருக்கும்போது நான் சாப்பிட்டு வந்து என் ரூமில் வந்து பசங்க எல்லாருமே வந்து ரூமில் வந்து கொஞ்சம் நேரம் படுத்து கிடந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து காலேஜ் போய்க்கலாம் அப்படின்னு வந்து படுத்துட்டோம் ரூமில் வந்து. ஸோ அந்த டயத்தில் எனக்கு மெசேஞ்சர்லேருந்து எனக்கு வந்து வீடியோ கால் வந்தது. என்னடா யாருமே எனக்கு வந்து வீடியோ கால்லாம் வந்து பண்ண மாட்டாங்க, காலே வந்து பண்ண மாட்டாங்க மெசேஞ்சர்லேருந்து. என்னடா வீடியோ கால் வருது அப்படின்னு ஏதோ ஒரு ஆல்ஃபபெட், அதாவது லெட்டர் வந்து அப்படியே மாற்றி போட்டோம்னு வச்சுக்கோங்க. அதை வந்து பேரை படிக்கவே முடியலை. ஸோ வருதே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், அட்டன் பண்ணாமல் வந்து என் நேரமோ என்ன நினச்சேன்னு தெரியலை, என் மொபைலில் உள்ள ஃப்ரண்ட் கேமரா வந்து மறைச்சிக்கிட்டு நான் வந்து அட்டன் பண்ணேன். ஒரு நியூடான ஒரு வீடியோ. ஸோ இந்த இடத்துல நான் வந்து நியூடான வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து அதாவது நான் வந்து கேமரா மறைக்காமல் இருந்தேன் அப்படின்னா அவன் வந்து அதை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன், எனக்கு வந்து இவ்வளோ அனுப்பா அப்படின்னு அப்போவே வந்து என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணியிருப்பான். ஸோ இது வந்து 2019 லாஸ்ட்டில். ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் 2020 அப்போல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்குமே வந்து இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்லேருந்து ஒரு வீடியோ கால் வரும். ஒரு அன்னோன் நம்பரில் ஒரு வீடியோ கால் வந்து வரும். ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நியூடான ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி தான் அட்டன் பண்ணுவீங்க, அட்டன் பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து போயிடும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவான், அவன் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி வந்து காசு அனுப்பு அப்படி இப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பிளாக்மெயில் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் நீங்கள் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா தயவுசெய்து எந்த வீடியோ கால் வந்தாலுமே வந்து அன்னோன் நம்பர்லேருந்து எந்த அப்ளிகேஷனில் எந்த சோசியல் மீடியாவில் வீடியோ கால் வந்தாலுமே அட்டன் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நடக்குது, உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி வரலாம். ஸோ உங்களோட பசங்களுக்கெல்லாம் வந்து சொல்லி வைங்க. ஏன்னா ஆன்லைன் கிளாஸ்க்காக நிறைய பேர் வந்து இப்போ எல்லாருமே வந்து மொபைல் வந்து வாங்கி கொடுத்து எல்லாருமே மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 6வது 7வது 8வது படிக்கிற பிள்ளைகள் தான் வந்து மொபைல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோ கால் வந்து அவங்களே வந்து பிளாக்மெயில் பண்ணலாம். ஸோ அதனால் சொல்லுங்கள், இந்த மாதிரி யாராவது அன்னோன் நம்பர்லேருந்து வீடியோ கால் வந்தது அப்படின்னா அட்டன் பண்ணாத அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ முடிஞ்ச அளவு வந்து சின்ன பிள்ளைங்கிட்ட வந்து ஃபோனை கொடுக்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுக்க வேணான்னு சொல்லலை. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ கால் வந்து அட்டன் பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லி கொடுங்க. நான் வந்து இந்த மாதிரி மாட்டிட்டேன், நான் வந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து மாட்டினவங்க கூட இந்த வீடியோ கூட நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம யார்ட்டையும் வந்து போய் வந்து சொல்ல முடியாது. அப்படி சொன்னோம்னா போட்டியோட தட்டி இதெல்லாம் உனக்கு தேவையா, இதெல்லாம் எதுக்கு பண்ணுற அப்படின்னு மூஞ்சில் காரி துப்பிட்டு வந்து போயிடுவாங்க. ஸோ அதனால் யார்ட்டையும் சொல்ல முடியாது, அந்த பயத்தில் வந்து இருப்போம். ஸோ அந்த பயமே வந்து இதுக்கப்புறம் வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம தமிழ்நாடு சைபர் கிரைமு அஃபிஷியல் பேஜ் லிங்க் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து இது பண்ணலாம், அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். யாருனே வந்து சொல்ல தேவையில்லை, உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு நடந்த இன்சிடெண்ட்டை கொடுத்துட்டு அதோட எவிடன்ஸை வந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ இது அதாவது கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாட்டியிருந்தீங்க அப்படின்னா இப்போவே அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து லைக் பண்ணுங்கள் அதெல்லாம் நான் வந்து சொல்ல போகிறது கிடையாது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் வந்து சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் பிடிச்சா வந்து பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு 4 பேருக்கு அது வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி நடக்கிறது முக்கால்வாசி பேர் யாருக்குமே தெரியறது கிடையாது. ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணேன். அதனால் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வந்து ஒரு 4 பேருக்காவது இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பேமில் மாட்டாமல் வந்து சேஃபாக வந்து இருக்கட்டும்.